பரோட்டா ரொம்ப சாஃப்ட்டா வரணும்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள், லேயர் லேயராக சாஃப்ட்டாக இருக்குது இந்த பரோட்டா. இது செய்யறதுக்காக 1½ கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் சுகர் போட்டுக்கிட்டேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஆயில் வந்து ஒரு 3 ஸ்பூன் இல்லை 4 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. நான் கோல்டு வின்னர் ஆயில் தான் போட்டுக்கிறேன். ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட போட்டுக்கலாம். தயிர் வந்து ஒரு 4 ஸ்பூன் தயிர் கொஞ்சமாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தயிர்லேயே இந்த மாவு பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் தயிருக்கு பதிலாக பால் கூட எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நான் சோடா மாவு, பேக்கிங் பவுடரில் எதுவுமே போடலை. பாருங்கள், நல்லா இதே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தயிர் இருக்கிற வரைக்கும் போட்டு உங்களுக்கு பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு 5 ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன் டோட்டலாக. அதில் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். பாருங்கள், இப்போ நான் கலந்து விட்டு, இப்போ தண்ணி பத்தலை, தயிர் வந்து நமக்கு பத்தலை, கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா டவ் மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இந்த டவ் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. மீடியமாக பிசைஞ்சிட்டு ஒரு 20 நிமிஷம் மூடி வச்சுடுங்க செய்கிறதுக்கு முன்னாடி. பாருங்கள், இப்போ ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இந்த மைதா மாவு. நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக நான் வந்து காஞ்ச மாவு போட்டுக்கிறேன். பாருங்கள், நல்லா கொஞ்சமாக காஞ்ச மாவில் வந்து கலந்து விட்டு நம்ம வந்து மெலிசா பரோட்டா தேய்ச்சிக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்த அளவு வந்து 2 பேருக்கு தாராளமாக வரும். 1½ கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் மைதா மாவு. பாருங்கள், சின்ன சின்ன பால்ஸாக பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப சின்னதாக பண்ணிங்கன்னா தான் இந்த மைதா மாவு பரோட்டா வந்து சூப்பராக வரும். பெருசு பெருசாக செஞ்சிங்கன்னா கொஞ்சம் ஆறுச்சுன்னா கொஞ்சம் ஹார்டாயிரும். அதனால் வந்து சின்ன சின்ன பால்ஸாக பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம தேய்ச்சிக்கலாம். கொஞ்சமாக மாவு போட்டே தேய்ச்சிக்கோங்க. மைதா மாவு வந்து நம்ம தேய்க்கும் போது கொஞ்சம் ரப்பர் மாதிரி இழுத்து வரும். அதனால் கொஞ்சமாக வந்து நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக தேய்ச்சிட்டு பாருங்கள், 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிட்டேன். மேலே கொஞ்சமாக காஞ்ச மாவு வந்து மேலே கொஞ்சமாக தடவி விட்டு, அப்புறம் பாருங்கள், சின்ன சின்ன லேயர் லேயராக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், உங்களால் எவ்வளோ மெலிசாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ மெலிசாக கத்தியில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வரும் இந்த பரோட்டா. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி விட்டேன். இதை அப்படியே சேர்த்திக்கலாம், எல்லாமே ஒன்றா வர மாதிரி. பாருங்கள், இதை ரவுண்ட் பால் பண்ணி அப்படியே நம்ம கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து மேலே காஞ்ச மாவு போட்டு நம்ம இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி நம்ம மடக்கி விட்டோம்னா உங்களுக்கு பரோட்டா செஞ்சப்புறமும் உங்களுக்கு லேயர் லேயராக நல்லா பிரிக்க வரும். பாருங்கள், எவ்வளோ மெலிசாக இதையும் நான் தேய்ச்சிக்கிறேன். பாருங்கள், கொஞ்சமாக எண்ணெய் போட்டேன், கொஞ்சமாக மாவு வந்து நான் இது பண்ணிட்டேன், மேலே தெளித்து விட்டேன். பாருங்கள், இப்போ வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒன்றா கூட கொஞ்சமாக எண்ணெய் போட்டு ஒரு கப்பில் கொஞ்சமாக காஞ்ச மாவு போட்டு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது மீந்து போச்சுன்னா வேஸ்ட் ஆகும். அதனால் நான் இந்த மாதிரி செய்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் பரோட்டா செஞ்சிங்கன்னா ஆறுனாலும் ஹார்டாகவே இருக்காது. பரோட்டா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம எல்லாமே செஞ்சு வச்சுட்டு பாருங்கள், இப்போ நான் வந்து தேய்ச்சி எடுத்துக்கிறேன். இது ஒரு 10 நிமிஷம் விட்டேன், அது அப்படியே ஊறி இருக்குது எண்ணெயில். பாருங்கள், இப்போ நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்ச்சி எடுக்கிறதும் வந்து ரொம்ப திக்காகவும் தேய்க்காதீங்க, ரொம்ப மெலிசாகவும் தேய்க்காதீங்க, மீடியமாக தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப திக்காக தேய்ச்சிங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக வரும் பரோட்டா. கொஞ்சம் மீடியமாக தேய்ச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இந்த சைஸ்லேயே நான் தேய்ச்சிக்கிறேன் எல்லாமே.
பாருங்கள், நம்ம எல்லாமே தேய்ச்சி வச்சுட்டு நம்ம ஒன்றாவே வந்து தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். இந்த பரோட்டாவுக்கு வந்து கொஞ்சமாக அதிக எண்ணெய் தேவைப்படும். உங்களுக்கு அதிகமாக எண்ணெய் வேணால் போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் வந்து குறைச்சி கூட போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் போடுறேன், ரொம்ப அதிகமாக இல்லை, ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போடுறேன். பாருங்கள், இதில் வந்து நான் 3-4 பரோட்டா இதிலே செஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம சின்ன சின்னதாக தான் திரட்டியிருக்கோம், அதனால் வந்து தோசைக்கல்லில் எவ்வளோ பற்றுதோ அந்த அளவுக்கு நம்ம பரோட்டா போட்டு செஞ்சுக்கலாம். பாருங்கள், தேய்ச்சி எல்லாமே நம்ம வச்சுட்டு ஃப்ளேம் வந்து ரொம்ப ஹையாக வைக்காதீங்க, கொஞ்சம் மீடியமாக வைங்க, அதுக்குன்னு குறைச்சும் வைக்காதீங்க. பாருங்கள், நம்ம எண்ணெய் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த எண்ணெயிலே கொஞ்சம் பொரியணும் இந்த பரோட்டா. பாருங்கள், நான் இப்போ 3 வச்சுருக்கேன், இது கொஞ்சம் வேகட்டும், அப்புறம் நம்ம இன்னொன்று போட்டுக்கலாம். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கூட நம்ம மேலே போட்டுக்கலாம், பத்தலைன்னா. பாருங்கள், நான் இது குழியாக இருக்கிறதால இந்த தோசை தவா எண்ணெய் வந்து சைடாக நிற்கிது. பாருங்கள், நான் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பரப்பி போட்டுக்கிறேன். பாருங்கள், நம்ம ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சதால் இந்த மாதிரி பாருங்கள், உங்களுக்கு பார்க்குறதுக்கே தெரியும். நம்ம கொஞ்சமாக சுகர் போட்டோன்னா பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கலர் வந்து நல்லா கோல்டன் கலராக வரும், சூப்பராக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சில பேர் முட்டை கூட போடுவாங்க, நான் போடலை, நான் சுகர் மட்டும்தான் போட்டிருக்கேன். பாருங்கள், மேலே கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கிறேன். உங்களுக்கு அதிகமாக எண்ணெய் வேணும்னாலும் நீங்கள் குறைச்சி கூட போட்டுக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி எல்லாமே செஞ்சு எடுத்துக்கோங்க. ஓரம்லாம் நல்லா வேகிற மாதிரி திருப்பி போடுங்க. பாருங்கள், நான் இன்னொரு பரோட்டாவும் போட்டுக்கிட்டேன். நம்ம தேய்ச்சி எடுத்துட்டோன்னா கொஞ்ச நேரத்தில் இந்த பரோட்டா செஞ்சிடலாம். பாருங்கள், கலர் பாருங்கள், பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், இந்த லேயராக வரும். நம்ம இது செஞ்சுட்டு எல்லா பரோட்டாவையும் ஒன்றா வச்சுட்டு கொஞ்சமாக கையில் கொஞ்சமாக அடித்து விட்டிங்கன்னா ஓரத்தில் இந்த லேயராக அப்படியே நல்லா பிரிஞ்சு வரும். இந்த பரோட்டா வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். மைதா சாப்பிடக்கூடாது தான், ஆனால் எப்போயாவது ஒரு டைம் வந்து நம்ம மைதா ஆசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெளியில் கடையில் வாங்கி சாப்பிட்ற பரோட்டா விட இது நம்ம வீட்லேயே செய்கிறதால நம்ம தைரியமாக சாப்பிட்லாம். பாருங்கள், பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், 2 சைடும் பாருங்கள் எப்படி கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க. இது எல்லா பரோட்டாவும் செஞ்சுட்டு கையிலே கொஞ்சமாக அடித்து விட்டிங்கன்னா பாருங்கள், லேயர் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், இந்த பரோட்டா கொஞ்சம் வேகட்டும், இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோன்னா நான் எடுத்துடுறேன். ஒவ்வொன்றா பார்த்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், தோசை தவாவில் நம்ம எண்ணெய் போட்டோம் இல்லையா, பாருங்கள் கம்மியாக இருக்குது, எண்ணெய் எல்லாமே இழுத்துடுச்சு பரோட்டாவில். இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் எண்ணெய் போட்டு பாருங்கள், இந்த மாதிரி பரோட்டா கொஞ்சம் தட்டி எடுத்துட்டேன். பாருங்கள் எப்படி வருது லேயராக. இது ஆறுனாலும் இதே மாதிரி இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இதுக்கு வந்து ஒரு சிக்கன் கிரேவி இல்லைன்னா நீங்கள் வந்து முட்டை குழம்பு இல்லை எது வேணாலுமோ சைட் டிஷ் வச்சுக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பரோட்டா. பாருங்கள், நான் இன்றைக்கி வந்து இதுக்கு சைட் டிஷ்ஷாக வெஜிடபிள் குருமா மாதிரி கொஞ்சம் திக்காக பண்ணி வச்சுருக்கேன். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து சிக்கன் கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும், பன்னீர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த பரோட்டாக்கு எது வேணாலும் நீங்கள் காம்பினேஷனாக எடுத்துக்கோங்க. பாருங்கள் எப்படி லேயராக வருது, இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் செய்யுங்க, உங்களுக்கும் சாஃப்டாக வரும் பரோட்டா.